ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. சும்மாவா சொன்னாங்க? நம்முடைய முன்னோர்கள் இந்த ஒரு பழமொழிய சும்மாவா சொன்னாங்க? இத பாருங்க. பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம். டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராடி வரும் சூழலில் தனது பிறந்த நாளை ரசிகர்கள் யாரும் கொண்டாட வேண்டாம் என நடிகர் சூர்யா அன்பான வேண்டுகோள். இவரு படங்கள்ல ஒழுங்கா நடிக்கிறாரோ இல்லையோ, பட் ரியல் லைஃப்ல இந்த மனுஷன் மாரி எவனாலுமே நடிக்கவே முடியாது. இந்த ஆள் மாரி எவனாலயும் நடிக்கவே முடியாது. இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பஹல்காம்ல 41 ஹிந்துக்கள கொடூரமா கொன்னானுங்க. பொண்டாட்டி புள்ளைங்க கண்ணு முன்னாடியே அவங்க புருஷனையும், அப்பாக்களையும் கொன்னானுங்க. அந்த காலகட்டங்கள்ல திரு சூர்யா அவர்கள் எங்க இருந்தாரு? வெளிநாட்டுல கூத்தடிச்சிட்டு இருந்தாரு. அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய மத ரீதியிலான தாக்குதலுக்கு எதிராக இந்த ஆளோ, இந்த ஆள் மாரி இருக்கக்கூடிய மற்ற கூத்தாடிகளோ எவனாச்சும் வாய தொறந்தானுங்க. வாய தொறந்து பேசினானுங்க. ஆனா ஆப்பரேஷன் சிந்தூர் அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எத்தன பேரு அதுக்கு எதிராக பேசினாங்க? இவரு சூர்யா தமிழகத்துல எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்னு மும்பைக்கு போனாரு. மும்பைல போயிட்டு அந்த பசங்கள அவங்களுடைய பசங்கள படிக்க வைக்கிறாரு. அம்பானி ஸ்கூல்ன்னு நெனைக்கிறேன். அம்பானி ஸ்கூல்ன்னு நெனைக்கிறேன். தமிழகத்துல எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லன்னு மும்பைக்கு போனவரு சூர்யா. இவரு இப்ப நீட்டுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. சரி, நீட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீட்டினுடைய வரலாறு நீட்டினுடைய வரலாறு என்ன? நீட் வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ், இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அவங்கலாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க? பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கிட்ட கட்டி வாங்கி பொழைப்பு நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் முதற்கொண்டு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் வரைக்கும் இந்த நீட்னால எப்படி பாதிப்படைஞ்சிருக்காங்க? 2 நிமிஷம். பெருசா ஒண்ணும் இல்ல. ரொம்ப நேரம்லாம் ஆவாது. வெறும் 2 நிமிஷம். கூகுள்ல தேடினாலே எல்லாமே கிடைச்சிரும். ஆனா நம்ம ஊரு கூத்தாடிகளுக்கு அந்த அளவு மூளைங்கிறது கிடையாதே. மூளை இவனுங்களுக்கெல்லாம் முட்டிக்கு கீழ தானே இருக்கும். படிப்பு சரியா ஏறலன்னு தானே இவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்காங்க. ஒழுங்கா படிச்சிருந்தா இவன்லாம் நடிகர் ஆயிருப்பானா? இல்ல இவன் தம்பி தான் ஹீரோ ஆயிருப்பானா? இல்ல இவன் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்திருப்பாங்களா? தமிழக கூத்தாடிகள்ல சூர்யா மட்டும் இத மாரிலாம் பேசல. சூர்யா மாரியே இன்னும் ஏகப்பட்ட கூத்தாடிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தமிழகத்தை சேர்ந்த கூத்தாடிகள் மட்டும் கிடையாது. கேரளா, பாலிவுட் இது மாரி நெறைய இண்டஸ்ட்ரியை சேர்ந்த கூத்தாடிகள் கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதிலும் கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா, அல்லு சில்லு கூத்தாடிகள், இந்த சில்லற கூத்தாடிகள் இருப்பாங்க இல்லையா? அவிங்கெல்லாம் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. மார்க்கெட் போன ஹீரோயின்ஸு, மார்க்கெட்டே இல்லாத ஹீரோஸு இதுங்கலாம் மாங்கு மாங்குன்னு கத்திட்டு இருக்குங்க. ஆபாசத்தை மட்டுமே காட்டி பிழைப்பு நடத்தக்கூடிய நடிகைகள், சுத்தமா மார்க்கெட்டே இல்லாத புரொடியூசர்ஸ தொட்டு ஹீரோ, ஹீரோயின்ஸ் வரைக்கும் இவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து ஒட்டுக்கா கோஷம் போடுறாங்க. நீட்டுக்கு எதிராக போராட்டம்னு சொல்லி, நீட் எதிர்ப்பு போராட்டம் சொல்லி அங்க ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு ஆதரவாகலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஊரை சேர்ந்த புரட்சி இயக்குனர் மாரி செல்வராஜ் இருக்காரு இல்லையா? அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பாருங்க. அதிகார அடக்குமுறைக்கு எதிராக குரல் எத்திசையிலிருந்து ஒலித்தாலும் அத்திசைக்கு நம்பிக்கையையும் வலிமையும் சேர்ப்பது என் கலையின் நேர்மை என்பதை உறுதியாக நம்புகிறேன். நீட் எனும் ஆணவ போக்கிற்கு எதிராக களமாடும் இந்திய மாணவர்களின் கைகளோடு கைகோர்த்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி திரு மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு யாராச்சும் சொல்லுங்க. படிச்ச பசங்க யாராச்சும் அவர் கூட இருந்தீங்கன்னா, அறிவுள்ள படிச்ச பசங்க யாராச்சும் மாரி செல்வராஜ் கூட இருந்தீங்கன்னா, அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. டெல்லியில நடக்கிற போராட்டம் நீட்டுக்கு எதிராகலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பேப்பர் லீக் ஆச்சு இல்லையா? அந்த பேப்பர் லீக்குக்கு எதிராக தான் அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்க என்ன போராட்டம் நடந்துட்டு இருக்கு? எதுக்காக அங்க இருக்கக்கூடியவர்கள் போராட்டம் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவர்கள் தானா? மாணவர்கள் போர்வையில இருக்கக்கூடிய தேச விரோதிகளா? அவங்களுடைய நோக்கம் என்ன? இத பத்தி கொஞ்சம் கூட இங்க இருக்கிற கூத்தாடிகளுக்கு புரிதலே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது. அங்க நடக்கிறது பேப்பர் லீக் ஆனதுக்கு எதிராக. அங்க ஏதாச்சும் தப்பு நடந்திருக்கா? ஆமா. எஜுகேஷன் சிஸ்டம்ல தப்பு நடந்திருக்கு. சிஸ்டம் தான் தப்பா இருக்கு. எஜுகேஷன் சிஸ்டம் தப்பா தான் இருக்கு. அதுக்கான வழி அப்படின்றது பிரதமர் மோடிய பதவி விலக சொல்றதோ, அந்த துறை அமைச்சர பதவி விலக சொல்றதோ, இதெல்லாம் கிடையாது. ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன கொண்டு வாங்கன்னு சொல்றது. பட் அங்க நடக்கக்கூடிய போராட்டம் அப்படிப்பட்டது கிடையாது. நீட் பேப்பர் லீக்க தொட்டு அவங்க சொல்லக்கூடிய கோஷங்கள், அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள முன்னெடுத்து வைக்கிறாங்க. பிரதமர் மோடியிலிருந்து மத்தியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வரைக்கும் அவங்க என்னென்ன மாதிரியான கருத்துக்கள அவங்களுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்க. இவனுங்களுக்கு தான் மூளை கிடையாது. மூளை முட்டிக்கு கீழ கூட இவனுங்களுக்கு கிடையாது. அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையாது. கொஞ்சமாச்சும் இவனுங்கலாம் படிச்சிருந்தானுங்கன்னா, ஜெனரல் நாலேட்ஜ் கொஞ்சமாச்சும் இருந்ததுன்னா, அங்க நடக்கக்கூடிய விஷயத்த இப்படிலாம் அவதூறா பரப்ப மாட்டானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் மண்டையில படிப்பு ஏறலன்னு தானே ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்கானுங்க. இவனுங்க கிட்டலாம் எஜுகேஷன் சிஸ்டம் பத்திலாம் நீங்க பேசலாமா? இவனுங்க கிட்ட இது குறித்தெல்லாம் கருத்துக்கள் கேட்கலாமா? நீட்டுக்கு எதிராக போராடும் மாணவர்களுடன் கைகோர்த்து நிற்கிறேன். அப்படி போய் ஓரமா நில்லு. ஓரமா போய் நின்னுட்டு அங்க கத்திட்டு இரு. எங்கள பீத்திக்கிட்டாங்க, எங்கள நசுக்கிட்டாங்க, எங்கள அமுக்கிட்டாங்க.
இதை மாதிரி படம் எடுக்கிறீங்க இல்லையா, அதோட நிறுத்திக்கோங்க. அதோட நிறுத்திக்கோங்க. தேவையில்லாத கருத்துலாம் பேசாதீங்க. அப்படி பேசுறதா இருந்தாலும் எதை பத்தி பேச போறீங்களோ அதை பத்தி கொஞ்சமாச்சும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அங்க நீட்டுக்கு எதிராக போராட்டமே நடக்கல. பேப்பர் லீக்குக்கு எதிராக தான் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இவர் பரவாயில்ல, இன்னொருத்தன் இருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான்றத பாருங்க. டோன்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் வித் லத்தீஸ். #நீட். எவனுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில தான் பேசணும். வேற வழியே கிடையாது. மாணவர்கள் போராட்டம்னா அது போராட்டம். பொது சொத்துக்களை நாசம் பண்றது, காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்துறது, கல்ல தூக்கி அடிக்கிறது, பொது சொத்துக்களை நாசப்படுத்துறது, காரை அடிச்சு நொறுக்குறானுங்க. ஒரு பாய் வந்து, ஒரு இஸ்லாமியர் வந்து அந்த காரை கொளுத்த பாக்குறாரு. இவனுங்க போராட்டம் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ குப்பை கிடக்குது. இவனுங்க உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லி வந்தானுங்க. ஓகேங்களா? ஆனா ட்ரக்கு ட்ரக்கா கல்லு அங்க நிக்குது. திங்கிறதுக்கு சோறு எவன் ஸ்பான்சர் பண்றான்னு தெரியல. அவ்வளோ பேர் வந்து சோறு கொடுத்துட்டு போறானுங்க. பீஸா, பர்கர்னு தின்னுட்டு அந்த குப்பைகளை அங்கேயே போட்டு வச்சிருக்கானுங்க. நம்ம நாட்டுடைய தலைநகரை இவனுங்கெல்லாம் குப்பை மேடம் மாத்தி வச்சிருக்கானுங்க. அது மட்டுமா இவனுங்க பண்றானுங்க? அங்க என்ன மாதிரியான ஸ்லோகன்ஸ் இவனுங்க சொல்றானுங்க? ஆசாதின்னு சொல்லி, அதாவது பிரிவினைவாத கோஷத்தை போடுறானுங்க. மோதிய கொல்லணும், மோதி சாகணும் அப்படின்ற மாதிரி மோதிக்கு டெத் த்ரெட்டன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கானுங்க. மத்திய அமைச்சர்களுக்கு எதிராக ரொம்ப மோசமான முறையில் பேசிட்டு இருக்காங்க. தனிநபர் தாக்குதல் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அம்மாவை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காங்க. மோதியோடைய தாயாரை குறித்து ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஹிந்து ஸ்லோகன், தீவிரவாதிகளுக்கு ஆதரவான ஸ்லோகன், தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக, பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக அட்டிக் அகமதுன்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனை மாதிரியே ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். காந்திஜி மாதிரி ஒருத்தன் வேஷம் போட்டு நின்றுட்டு இருக்கான். அம்பேத்கர் மாதிரி ஒருத்தன் வேஷம் போட்டு நின்றுட்டு இருக்கான். அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கா இல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கா? भाई गांधी जी, अंबेडकर और ये कौन है जिन्ना? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய முக்கியமான நபர்கள், அவனுங்களை தலைவர்கள்னு சொல்ல முடியாது, முக்கியமான நபர்கள் இருப்பானுங்க இல்லையா, ஸ்போக் பர்சன்ஸ், அவனுங்களுக்கு ஹெட்டாக இருக்கிறவன், இவனுங்கள்லாம் டான்ஸ் ஆடுறானுங்க, பாட்டு பாடுறானுங்க. எதிர்கட்சி தலைவர்கள் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க கூட அந்யோன்யமாக கொஞ்சம் கொலாவறானுங்க, என்னென்னவோ பண்ணுறானுங்க. இவனுங்க எவ்வளோ அட்டகாசங்கள் போராட்டம் ஸ்டார்ட் பண்ண நாளிலிருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் மத்திய அரசு பெருசாக எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எப்போ பொது சொத்துக்களை நாசம் பண்ணுறது, பார்லிமெண்ட்டை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாருமே ஓடுனது, இது மாதிரியான காரியங்கள் நடக்கும்பொழுது தான், அதாவது போராட்டக்களம் கலவரக்களமாக மாறிச்சு இல்லையா, அந்த நேரத்தில் தான் காவல்துறை இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும், உங்களெல்லாம் இடுப்பில் தூக்கி உட்கார வச்சுட்டு கொஞ்சணும். திடீர்னு முளைச்ச இந்த போராளிகள், முக்கியமாக கூத்தாடிகள் இருந்து போராளிகளாக உருமாறி இருக்கக்கூடிய இந்த நபர்கள் கிட்ட எல்லாருக்குமே ஒட்டுக்கா சேர்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், முடிஞ்சா பதில் சொல்லுங்க. உங்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய போராட்டத்தின் மீது, போராட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது அம்புட்டு அக்கறை இருக்குன்னா நேரடியாக களத்துக்கு போங்களேன். இந்த எதிர்கட்சிக்காரங்க பண்ண மாதிரி நேரடியாக களத்துக்கு போய் ஆதரவு கொடுங்களேன். ஏன் சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு மற்றவர்களை தூண்டி விடுறீங்க? கேரளாவில் ஒரு ஹீரோயின், அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல, நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறேன், சைடில் போடுறேன் பார்த்துக்கோங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாம் இதுக்கப்புறமாவும் சுதந்திர தினத்தை கொண்டாடணுமா? ஆகஸ்ட் இல்லையா, சுதந்திர தினம் வரப்போகுது இல்லையா? ஸோ இவங்க சொல்கிறாங்க, சுதந்திர தினம் நம்ம இன்னமும் கொண்டாடணுமா? இப்படிப்பட்ட அடக்குமுறையில் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், நாம் சுதந்திர தினம் கொண்டாடணுமான்னு கேட்குறாங்க. இது ஜனநாயக நாடு தானா? இந்தியா நமக்குலாம் சேஃபான நாடு தானா? நாம் இதுக்கப்புறமாவும் இந்த நாட்டில் இருக்கலாமா? இதை மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களெல்லாம் யார் இந்த நாட்டில் இருக்க சொன்னது? உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்க பிடிக்கலன்னா தாராளமாக போயிடுங்க. யார் உங்களை பிடிச்சி தொங்குறா? நிறைய கேரளாவை சேர்ந்த கூத்தாடிகள் இந்த டெல்லி ப்ரொடெஸ்ட்டுக்கு ஆதரவாக, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய கூத்தாடிகள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு இம்புட்டு சப்போர்ட் பண்ணுறீங்களே, உங்கள் மாநிலத்தில், காங்கிரஸ் ஆளக்கூடிய கேரளா மாநிலத்தில் மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்களே, அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? ஏன் அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசவே இல்லை? போராட்டம் பண்ணுறதுக்கு ஆதரவாக பேசலானாலும் பரவாயில்ல, அந்த மாணவர்கள் மீது கேரள அரசு தாக்குதல் நடத்தினாங்களையா, அப்பயாச்சும் ஏதாச்சும் பேசியிருக்கலாம் இல்லையா? யாராச்சும் பேசுனீங்க? ஒரே ஒரு இன்ஸ்டா போஸ்ட், ஒரே ஒரு ட்விட்டர் போஸ்ட் பேசுனீங்க? உங்கள் வீட்டு பக்கத்தில் மாணவர்கள் போராட்டம் பண்ணும்பொழுது கேரள காங்கிரஸ் அரசு அந்த பசங்களை போட்டு அடிச்சிருக்காங்க, கைதெல்லாம் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு வக்கு கிடையாது. டெல்லியில் நடக்கக்கூடிய மாணவர்கள் போர்வையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு போராட்டம், கலவரம், அதுக்கு ஆதரவாக இங்கே உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. வெக்கமால உங்களுக்குலாம்? இதோ பாருங்க, இந்த கூத்தாடிகளுக்கு மாணவர்கள் மீதெல்லாம் அக்கறை கிடையாது. இதுங்களுக்கெல்லாம் மத்திய அரசு மீது காண்டு. அண்ட் ஆல்சோ இதுங்களுக்கு காசு தரத்துக்கு இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க.
டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு யார் ஃபண்ட் பண்ணுறா? அவ்வளோ உணவுகள் எங்கிருந்து வருது? யாருக்காச்சும் தெரியுமா? நமக்கு தெரியாது. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே மத்திய அரசு, இன்டெலிஜென்ஸு இவங்க எல்லாருமே மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சில நாட்களில் அது எல்லாமே கண்டிப்பாக வெளியே வரும். அது தனி கதை விடுங்க. பட் இந்த திடீர் போராளி கூத்தாடிகள் இவங்கெல்லாம் இது மாதிரியான காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா? இவங்க இப்படி சப்போர்ட் பண்ணும்போது நாம இவனுங்களை நோக்கி கேள்வி கண்டிப்பாக கேட்கணும். கேட்டே ஆகணும். ஓகே, இப்போ இந்த நியூஸ் கார்டை பாருங்களேன். கூடுதல் அதிகாரம். டெல்லியில் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அக்டோபர் 18 வரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் எந்தவித விசாரணையும் இல்லாமல் போராட்டம் நடத்தும் இளைஞர்களை சிறையில் அடைக்க டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு கூடுதல் அதிகாரம். கட்டங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்க்க யார் இருக்கா? பிரதமராக யார் இருக்கா? முக்கியமான அமைச்சர்களாக யார் இருக்காங்க? உள்துறை அமைச்சராக யார் இருக்காரு? இது பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. நேராக வந்துட வேண்டியது. போராட்டம் பண்ணுறோம், இந்த நாட்டை டீஸ்டேபிளைஸ் பண்ணுறோம், அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் உருவாக்குறோம்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியது. 4 கரப்பாம்பூச்சி, 40 ஃபெயில்டு பொலிட்டீஷியன்ஸ் இவனுங்களாம் ஒன்றா சேர்ந்தா பாஜக அழிச்சிடலாமா? இந்த தேசத்தை அழிச்சிடலாமா? இங்கே ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்கிடலாமா? இவனுங்களாலாம் அதெல்லாம் முடியுமா? 4 கரப்பாம்பூச்சி, 40 தோத்து போன அரசியல்வாதிகள் இவங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா? எதிர்க்க இருக்கிறது அமித்ஷான்றதை இவனுங்க மறந்துடுறானுங்க. 80% எப்படி 80% எதிர்கட்சிகளை அழிச்சவர், அவனுங்களை அழிச்சு ஒழிச்சு வாரி வாயில போட்டவர் அமித்ஷா. நீங்களாம் யாருடா சாலா? நீங்களா யாரு? அமித்ஷா நினைச்சிருந்தாருன்னா, பாஜக நினைச்சிருந்ததுன்னா இது மாதிரியான விவகாரங்கள் நடக்காம தவிர்த்திருக்கலாம். உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காம இருக்கலாம், நீங்க போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களே இது மாதிரியான விவகாரங்கள் நடந்திருக்காது. ஆனா ஏன் மத்திய அரசு உங்களை விட்டாங்க? உங்களை பத்தி இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய இன்டென்ஷன் என்னன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பின்னாடி எவன்லாம் இருக்கான்றதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமா அவங்கள போட்டு அடிச்சா மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வரும்ன்றீங்க. 4 கூத்தாடிகள் கத்திட்டு இருப்பானுங்க. பட் மக்கள் பொது சொத்தை நாசம் பண்றானுங்கன்னா அவங்களை தூக்கி உள்ள போட்டு மிதிக்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மக்களுக்கு அவங்களுடைய ஒரு பிரைவேட் ஸ்பேஸ், அவங்களுடைய ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. பட் இந்த போராட்டக்காரர்கள் என்ன பண்றானுங்கன்னா, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்றானுங்க. பஸ்ஸை கொளுத்துறானுங்க, காரை கொளுத்துறானுங்க, நிறைய நாசகார வேலைகளை பண்றானுங்க. இதெல்லாம் இப்போ மக்கள் கண் முன்னாடி இந்த அரசு எடுத்து வைக்குது. எல்லா மீடியாவும் கவர் பண்ணுது. ஒரு சில எச்ச ஊடகங்கள் இவனுங்க என்ன பண்றானுங்க, இந்த கரப்பாம்பூச்சிகள் செய்யக்கூடிய சேட்டைகளை பெருசா காட்டுறது கிடையாது. போலீஸ் அடிச்சதை காட்டுறாங்க, போலீஸ் துரத்திட்டு போறதை காட்டுறாங்க, இதை மட்டும்தான் காட்டுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணானுங்க, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நாம ஏதாச்சும் செஞ்சாதான் அது நடக்கும். ஓகேங்களா? அந்த நியூட்டன் லா மாதிரி தான். பட் இவனுங்க என்ன பண்றானுங்க, இவனுங்க எதுவுமே பண்ணவே இல்லை. அதாவது இந்த தமிழக ஊடகங்கள், மற்ற எச்ச ஊடகங்கள் இவனுங்க என்ன பண்றானுங்க, அந்த மாணவர்கள் அமைதியாக தான் இருந்தாங்க, போலீஸ்காரங்க தான் வந்து அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கானுங்க. எத்தனை நாளைக்கு உங்களால் இது மாதிரி ஃபேக் நியூஸை பரப்ப முடியும்? எத்தனை நாளைக்கு உங்களால் இது மாதிரிலாம் பேச முடியும்? அவதூறு செய்திகளாக பரப்ப முடியும்? இதோ இப்போ மத்திய அரசு டெல்லி காவல்துறைக்கு கூடுதலான அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி போலீஸுக்கு எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்கு. ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ஒரு பவர் இருக்கு. மற்ற மாநிலங்களை காட்டிலும் டெல்லி மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு கூடுதல் அதிகாரம்ன்றது இருக்கு. இப்போ இன்னும் கூடுதலான அதிகாரத்தை காவல்துறைக்கு கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 18 அப்படின்றதையும் நீங்கள் யோசிக்கணும். ஏன் அவ்வளோ நாட்கள் அப்படின்ட்டு. பார்லிமெண்ட் செஷன் எப்பப்பெல்லாம் ஆரம்பிக்குதோ அப்பப்பெல்லாம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை இங்கே காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ உருவாக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் மாணவர்கள் போராட்டம் சொல்லிட்டு ஒன்று நடந்துட்டு இருக்கு. பஞ்சாப் சைடு அங்கே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் சொல்லி அங்கே ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி தொடர்ந்து பஞ்சாப்பு, டெல்லியில், தமிழகம், கேரளான்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கியமான இடங்களில் காங்கிரஸுடைய கட்டுப்பாட்டில் உடைய மாநிலங்களில் இப்பேற்பட்ட ஒரு போராட்டங்களானது நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் இப்போ டெல்லி காவல்துறைக்கு கூடுதலான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அக்டோபர் 18 வரைக்கும். இவனுங்க பண்ணக்கூடிய விதமான போராட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த போராட்டங்கள் தொடர்ந்து ஒரே மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சிஏக்கு எதிராக போராட்டம் நடந்தது, இந்தியா முழுக்க நடந்தது. அப்போது என்ன மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்ததோ, இவனுங்களால் நடத்தப்பட்டதோ அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணிட்டு இருக்கானுங்க. வேணும்னு தெரிஞ்சே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ கைது நடவடிக்கைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எவன்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்கானோ, பொது சொத்துக்களை நாசம் பண்ணுறதுல எவன்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறானோ எல்லாருமே தட்டி தூக்குறாங்க. முக்கியமாக ஒரு பாய் காரை கொளுத்தினாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாயெல்லாம் யார் என்னன்றதை இது பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த முறை மத்திய அரசு என்ன பண்ண போகுதுன்னா, தவறு செய்தவர்களை மட்டும் தண்டிக்க போவது கிடையாது. இவனுங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன ஏதாச்சும் அஜெண்டா இவனுங்க ஃபாலோ பண்ணுறானுங்களா, இவனுங்களை கைது பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவங்களுடைய சொத்துக்கள், இது எல்லாத்தையுமே கையகப்படுத்த போகிறாங்க.
இந்த ஒரு செய்தி அன்அஃபிஷியலாக இருக்குது. பட் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். பொது சொத்துக்களை நாசமாக்குறவங்களுடைய சொத்துக்களை, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொத்துக்களை அரசு கையகப்படுத்தணும். அப்போ தான் இது மாதிரியான காரியங்களை ஈடுபடுறதுக்கு இவனுங்களாம் பயப்படுவானுங்க. அன்அஃபிஷியலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தியானது சீக்கிரமாக அஃபிஷியலாக வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். போராட்டம் செய்த மாணவர்களை எப்படி அடிக்கிறாங்க பாருங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் மனிதாபிமானம் என்னன்னு தெரியாது. ஷேம் ஆன் யூ டெல்லி போலீஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கத்திட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்குறேன், உங்களெல்லாம் போராட்டம் பண்ணுறதுக்கு வர சொன்னா இல்லையா, அவன் எங்கே போனான்? அவன் குரூப்பில் இருந்த ஒரு 3-4 பேர் முக்கியமான நபர்கள், ஸ்போக் பர்சன் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணானே, அவனுங்களாம் எங்கே போனானுங்க? போராட்டத்தை கலவரமாக மாறும் பொழுது இவனுங்களாம் எங்கே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டானுங்க? எங்கே போனானுங்க? இவனுங்களுக்கு ஆதரவாக லெஃப்டிஸ்ட்டு, முஸ்லீம்கள், காங்கிரஸ்காரங்க, பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஆதரவாக பேசினாங்களே, அவங்களாம் எங்கே போனாங்க? கனிமொழி அம்மையார் வந்து உட்காந்து பேசினாங்க இல்லையா, அவங்க எங்கே போனாங்க? போராட்டம் கலவரமாக மாறும்பொழுது இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. உங்களை போராட்டம் பண்ண வர சொல்லிட்டு அவங்க எங்கே போனாங்கன்னுட்டு போய் கேளுங்க. அடி வாங்கினது நீங்கள் தான். உங்களை கூப்பிட்டவங்களாம் கிடையாது. உங்களை கூப்பிட்டவங்க சேஃபாக தான் இருக்காங்க, ஜாலியாக சேஃபாக இருக்காங்க. உங்களுடைய நிலைமை கூத்தாடிகள். இந்த கூத்தாடிகள் பேச்சை தயவு செய்து கேட்காதீங்க. கோடி கோடியாக சம்பளம் வாங்குவானுங்க. ஐஃபோன் வச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்து ட்விட்டரில் ட்வீட் போடுவானுங்க, இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுவானுங்க. ஆனால் களத்துக்குலாம் அவனுங்க வரமாட்டானுங்க. வந்தே